தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இணையதளம் ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் ரிலேட்டடாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வழியாக நம்ம எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வித்தவுட் ரிஸ்க், அதாவது ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பேன்கேக் ஸ்வாப் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கேக் காயின் பார்த்தீங்கன்னா இயர்லி நமக்கு 70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டேக்கிங்கில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் அந்த டெக்ஸ் வேலெட்டு ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அது 0% ரிஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ், அதாவது 1% 2% ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முழுக்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் ஆஃபில் இருந்தாங்க. அட் த சேம் டைம் ஃபண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஈவன் ரொம்ப ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி 0.01%லேருந்து ஆரம்பித்து மேபி 1% வரைக்குமே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எந்த அளவுக்கு இன்கமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை இங்கே டிட்டர்மின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போல்கோ டாட். ஸோ போல்கோ டாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மந்த் அக்வசிஷன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா போல்கோ டாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய 30 days ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 30 days லாக்அப் பண்ணோம். ஸோ அப்படி லாக்அப் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 12.5%, அதாவது டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.02 அப்படிங்கிற பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா 28 days ஸ்டேக்கிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மல் டெய்லி ஸ்டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிள் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மினிமம் பர்ச்சேஸ் டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஈவன் ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிடிசி, இடிஹெச், ஃபைல் காயின், ஃபைல் கேஷு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் பேசிக்கலி 50%க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் டே பார்த்தீங்கன்னா 0.112% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பர் ஆனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50%க்கு மேலே கிடைக்குது. ஸோ மினிமம் 20 காயின் தேவை. ஸோ இந்த காயின்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு நான் இதை தனியாக நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ இது 50% அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் டிஎஸ்ஜி இது பார்த்தீங்கன்னா டைனோசர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொடுக்கறது மூலிமா டெய்லி பார்த்தீங்கன்னா 0.1% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது இல்லாமல் சோலோனா இதெல்லாம் நார்மல். ஸோ இதுக்கு அடுத்தது பிளானட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட், அக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 100% ஒரு நாளைக்கு 0.19% உங்களுக்கு கிடைக்குது. ஆனம்க்கு 100% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிளானட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்கம் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ ஆல்மோஸ்ட் டெரா பிளாக் செயினில் வருதுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது பற்றியான டீட்டெயில்ஸும் நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வேறு 50%க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மேக்கி ஸ்வாப், ஸோ எம்ஏகேஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயினை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கி ஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடியது பேன்கேக் ஸ்வாப் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பர் டேவுக்கு பார்த்தீங்கன்னா 0.128% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அன்லாக்லாம் பண்ண முடியாதுங்க. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது ஒலிம்பிஸ் ஓஹெச்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒலிம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்3 ப்ரோட்டோக்காலில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1000 மேலே இருக்கக்கூடிய ஒரு காயினாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது டைம் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் பர்சன்டேஜ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000% அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓஹெச்எம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000% ஒரு நாளைக்கு 0.83% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரீடிம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டே ப்ளஸ், அதாவது இப்போ நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 24 ஹவர்ஸ் விட்டுருங்க, அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஆகும். அதாவது இந்த 24 மணி நேரத்தோட இன்கம் அடுத்த நாள் முடியறதுல உங்களுக்கு வந்து இன்கமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ எபோவ் 50 வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ஸோ 200 கியூபிட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருத்திட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50% ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருத்திட்டா வந்து 0.112% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எபோவ் 50க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனா, எத்திரியம் சனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ சனாவை பொறுத்த வரைக்கும் வந்து 150 சனா கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எத்திரியம் ப்ரோட்டோக்காலில் இருக்கணும். பர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா 800% வந்து சொல்லியிருக்கிறாங்க சனாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 T+7 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடிம்ஷன் எப்படி அப்படின்னா 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ரீடிம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 0.6% வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து 0.11% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா GNT க்ரீன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டில் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 50% அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 50 பெண்டில் வந்து தேவை. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ILV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயினை. ஸோ ILV பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நோட் பண்ண வரைக்கும் 2 4 6 8 10 12 14 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 50% இதில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து எம்பாக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் வந்து 50 எம்பாக்ஸ் வந்து தேவை. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து டிவிஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து DVI இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 50%. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து செக்அவுட் பண்ணிடலாம். ஆல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது டினோ ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்வாப்பிங் ப்ரோட்டோக்கால் பொறுத்த வரைக்கும் 100% வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மற்ற காயின்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சிஸ் இன்ஃபினிட்டி AXS இந்த காயின் பொறுத்த வரைக்கும் 60% வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து T+1 டே மினிமம் 2 காயின் இருந்தாலே போதும். நீங்கள் ஆக்சிஸ் இன்ஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பினான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ரேஷியோவில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையராக இருக்குது அடுத்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பினான்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% வந்து ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் ஆனம்க்கு. ஸோ டெய்லி வந்து 0.11%க்கு மேலே. அடுத்தது வந்து BSC பேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இயங்கக்கூடிய ஒரு லான்ச் பேட் டோக்கனு. ஸோ இதுக்கு வந்து 50% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து மேஜராக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து UNIC அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிக்லி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஹொக்கித்தா INU வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹொக்கித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த INUவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 57% வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த காயின் வந்து ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் இப்போ இருக்குது. ஸோ மேபி வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஆல்மோஸ்ட் வந்து இத்தனை crore இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதையும் வந்து நீங்கள் வந்து மினிமம் பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் வந்து காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ மினிமம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. T+1 T+2 T+7 அப்படிங்கிற அந்த டேட்டாஸை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரீடீம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரீடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பணத்தை வந்து லிக்விட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா BASK DAO இது வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பர் ஆனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ மற்றபடி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் காயின்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. ஸோ இது இல்லாமல் ஓட்ஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ODDZ இது வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து 50% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா GUM Galaxy GUM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த
கவர்மெண்ட் கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து 50% வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேறு எந்த ப்ராஜெக்ட் எஃப்எம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எம் கேலரி. ஸோ இந்த காயின்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து சில ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணலாம். ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து ட்ரஸ்டான ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஆக்சிஸ் இன்ஃபினிட்டி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ எம்பாக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஓட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட், ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் வந்து பண்ணலாம். மற்ற ப்ராஜெக்ட் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து வேல்யூ இருக்கும், அதாவது வந்து ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறது முக்கியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனால அந்த காயினோட விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஎல்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டெஃபி, ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட். ஸோ அடுத்தது வந்து எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சிரின், இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50%. அடுத்தது வந்து காசு சிஓஎஸ் சென்டோஸ் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து 50% வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் இன்கம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே இன்கம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காயின் டிசிஎக்ஸில் கூட எனக்கு தெரிஞ்சு சிஓஎஸ் இருக்குது, சென்டோசஸ் இருக்குது. பார்க்கலாம். அங்கே இன்ட்ரெஸ்ட் எதுவும் ப்ரொவைட் பண்ணல, பட் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த பிஎன்ஃபிஃபி ஃபினான்ஸ், அந்த பிஎஃப்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோக்கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து கொடுக்குறாங்க. டெய்லி வந்து 0.11% வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற லெவலுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதையும் நம்ம வந்து சொல்லுவோம். டிஇஎக்ஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 50% வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு டிஇபிடிஹெச், ஓகே. டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 50% தான். அதுவும் வந்து 0.11% வந்து டெய்லி. எக்கச்சக்க ப்ராஜெக்ட்டுங்க இது வரைக்கும் வந்து நம்ம குறிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் பன்னி, இது பேன்கேக் பன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேன்கேக் பன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 70% வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த பன்னி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா கூட நம்ம வந்து பண்ணலாம். ஏசிஎஸ் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரிப்டோ எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காயின் 100% வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 100%, பன்னிக்கு வந்து 70%. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 0.145 இதில் கிடைக்கிது. 0.191 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிஎஸ்க்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது இல்லாமல் வேறு வந்து பார்த்திங்கன்னா மார்ஷலுக்கு வந்து MARSPL மார்ஸ் ஸ்பெஷல், இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டு MARS, ஓகே, 50% வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன ப்ராஜெக்ட் இருக்குது? ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக சொல்லிவிட்டு லிஸ்ட்டும் எடுத்துடுறேன். ஸோ இது இல்லாமல் இதில் எது சிறப்பான ப்ராஜெக்ட்னு சொல்லி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். CRU வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பர் ஆனம் வந்து சொல்கிறாங்க ஸ்டீரஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஓகே, அது இருக்கட்டும். வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் சில ப்ராஜெக்ட் நம்ம வாங்கினாலும் வந்து வேல்யூ குறையாது அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக வந்து ஸ்டேக்கிங்கில் வந்து போடலாம். ஈவன் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்களாங்கிறதையும் புரிச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேறு கிட்டத்தட்ட 480 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 480 அப்படின்னா ஒரு காயினை இப்போ 2 டைம் 3 டைம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பினான்ஸுக்கே காம்படிட்டராக இருக்கும் போல இருக்குது இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து THS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 60% சொல்லியிருக்காங்க. ஸோ த ரிலையபிள் மெக்கானிசம் ஹேஷ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய காயினு தி ஹேஷ்,
இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோமாங்கிறதே வந்து இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்ட் இந்த வெறுமனைக்கு இந்த காயினை வாங்கி வைக்கிறதோட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் லெவல் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வாங்குறது, அதே போல் இங்கே வந்து டெபாசிட் பண்ணுறது, இது மூலியமாக நம்ம இன்கம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து அசட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன், இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் போகணும். டீட்டெயில் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து டெபாசிட் ட்ரேடு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் 2 விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சார் எனக்கு ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் அது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணும் பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக்கிங் உள்ளே வந்து எனேபிள் ஆக முடியும். ஆக்சுவலாக வந்து உங்களுடைய வேலட் பேலன்ஸ் வந்து ஸ்பாட் வேலட்டில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் வேலட்லேருந்து நீங்கள் அந்த பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேலட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேலட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு அடுத்ததாக தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ அப்போ அதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து பெற முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து என்னோடது லாக் அவுட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. சரி, எனிவே லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு 7 days 1 monthோட அந்த சார்ட் வந்து ஏர்னிங் சார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1.58% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெய்லி ஆர்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது, லோ ரிஸ்க்கு. ஸோ ரொம்ப ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் ஸ்பாட் அக்கௌண்ட்லேருந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த காயினை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஆள் கொடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் வந்து இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்களோ அந்த காயின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து தான் மறுபடியும் வந்து நீங்கள் இங்கே ஆள் கொடுத்து பர்ச்சேஸ் நான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதாக அர்த்தம். ஜஸ்ட்டு வந்து அசட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதனால் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்முடைய குரூப்பையும் வந்து அது சமயம் பாருங்கள். இப்போ நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ யோசி ப்ராஜெக்ட். ஓகே, ஓகே, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காயினை அந்த காயின்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பர் ஆனம் வந்து 40% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0.09 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது. ஸோ மினிமம் வந்து இந்த வேல்யூ வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின். இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த காயினை வந்து இங்கே வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து தான் வந்து நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அசட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆள் கொடுத்தேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காயினும் வந்துடும். எனக்கு ஜஸ்ட் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தான் நான் பண்ண போகிறேன். அப்படின்னா மினிமம் இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் இங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னுடைய பேலன்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகிடுச்சு. ஓகே, நான் அனுப்பின பேலன்ஸு. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ஆல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் நவ் அப்படிங்கிறத கொடுத்தா செக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. எஸ், இதை செக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த அசட், ஓகேவா? ஸோ இது வந்து அசட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்ரஸிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது தான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து அசட் செக்ஷனாக மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். மேபி நெட்வொர்க் டிலேவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரீலோட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட் செக்ஷனுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ அசட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அதே போல் மை கரண்ட் டெபாசிட்ஸு இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்கம் எடுத்திருந்தேன்னா அது காட்டியிருக்கும். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டெபாசிட்ஸ் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சாரி ஸோ இப்போ யோசி வந்து ஸ்பாட் அக்கௌண்ட்லேருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ அதே போல் டைம் அப்படிங்கிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ரெக்கார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காயின்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேபி இங்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பினான்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஜிஎல்டி காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பர் ஆனம்க்கு வந்து 55% வரைக்கும் கொடுக்குறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 இஜிஎல்டி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சாரி, இங்கே ஏதோ நெட்வொர்க் தான் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் வந்து லோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து அது காட்டணும் ஆக்சுவலாக. ஸோ மேபி ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா? எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகலைங்க. ஏதோ சம்திங் அப்டேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்டேட் ஆகும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி இன்ஃபர்மேஷன் அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து வரும். அந்த ஏர்னிங்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஓகே, இப்போ நம்ம பண்ணியிருக்க காயின் அந்த காயினுக்கான இன்கம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டீட்டெயிலாக இப்போ ஈவன் வந்து என்னுடைய மொபைலில் வந்து தெரியுது. மொபைலில் வந்து டிஸ்பிளே பண்ணால் டிஸ்பிளே ஆகுது. அட் த சேம் டைம் வந்து அதை இங்கே பெரிய ஸ்க்ரீனில் நல்லா காட்ட முடியல. ஏன்னா அங்கே லோடிங் ஆகிறது வந்து லேட்டாக லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் மெயின். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டு அதுக்கான இன்கம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஹிஸ்ட்ரியில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க, மொபைல் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா. பட் இங்கே இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவால் பிரச்சனையா இல்லை உண்மையிலே வந்து அந்த நெட்வொர்க்னால ப்ராப்ளமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்கே லோடிங் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓகேவா? சரி, எனிவே இதுதான் வந்து இங்கே நீங்கள் ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா விஐபி யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ விஐபி யூசர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரிவிலேஜ், எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும், ஸோ கஸ்டமைஸ்டு வந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டுக்கு வந்து நீங்கள் இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் சில கிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பர்த்டே ட்ரீட்ஸாக இருக்கட்டும், ஹாலிடே போனஸு, இது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது சர்ப்ரைசஸ் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நியூவாக லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பிடிசி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா 100 இடிஹெச் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை $100K USDT வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பர் ஆனம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 25% கிடச்சிரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ப்ரைமரி இதாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக வந்து மேனேஜர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் அந்த அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இமெயிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் வழியாவோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஹார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வந்து ஸ்லாட் அக்வசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் குசாமா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து 1 இயருக்கு லாக்அப் பண்ணுறது வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பா எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பிசிஎக்ஸ் ஓகேவா, செயின் எக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குசாமா வந்து 1 இயருக்கு வந்து லாக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து லிஸ்டட்
ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. ஸோ இது அக்கஷனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசிஎஸ் எஃப்எக்ஸ் இந்த ரவுண்டு ஸ்லாட் 5 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டுறாங்க. ஓகேவா, மற்ற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ் மிஸ்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். சொல்ல வேண்டிய டீட்டெயிலை கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தவரை நம்ம ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ்லையும் சரி நேரடியாகவும் சரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஈவன் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோ போடலாம். ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இன்டர்நெட்டில் நிறைய ஸ்பேம் லிங்க்ஸ் வருது. ஸோ ஒரிஜினலான அஃபிஷியல் லிங்க்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம crypto.com வந்து ட்ரை பண்ணுங்கள்.